அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மை ஹரார் ஸ்டோரிஸ். இந்த கதை விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யம் குறையாமல் உங்கள் மனதை திகிலூட்டும் கதையாக இருக்கிறது. இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து விடுங்கள். இப்பொழுது கதையை தொடரலாம். அந்த கிராமத்தின் எல்லையில் இருந்த அந்த ஆலமரம் வெறும் மரம் மட்டுமல்ல, அது அந்த ஊர் மக்களின் பயத்தின் அடையாளம். பகலிலேயே அந்த பக்கம் ஆள் நடமாட்டம் இருக்காது. அங்கே போறவங்க உருப்படியா திரும்ப மாட்டாங்க என்பது ஊர் பெரியவர் முத்தையாவின் மாறாத எச்சரிக்கை. ஆனால் மாதவன் அசாத்திய துணிச்சல் கொண்டவன், எதையும் அறிவியல் பூர்வமாக பார்க்க துடிப்பவன். அன்று மாலை ஊர் மந்தையில் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது விவாதம் அந்த ஆலமரத்தை பற்றி திரும்பியது. ஏண்டா மாதவா, அங்க நிஜமாவே ஏதோ இருக்குன்னு சொல்றாங்களே, உனக்கு பயமே இல்லையா என்று கேட்டான் நண்பன் செல்வம். மாதவன் ஏளனமாக சிரித்தான். பயமா? அதெல்லாம் மனப்பிரமை. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அதே மரத்துக்கிட்ட நான் போறேன். தைரியம் இருந்தா நீங்களும் வாங்க. சவால் விடப்பட்டுவிட்டு பின்வாங்க முடியாமல் செல்வமும் இன்னொரு நண்பன் பாண்டியும் ஒப்புக்கொண்டனர். இரவு 11:30 மணி. ஊரே அடங்கி போயிருந்தது. கையில் ஒரு டார்ச் லைட் மற்றும் ஒரு கேமராவுடன் மாதவன் முன்னே நடக்க, கால்கள் நடுங்க செல்வம் மற்றும் பாண்டி பின் தொடர்ந்தனர். மரம் நெருங்க நெருங்க காற்றின் வேகம் அதிகரித்தது. மரத்தின் விழுதுகள் இருட்டில் நீண்ட கைகளைப் போல ஆடிக்கொண்டிருந்தன. வௌவால்களின் கத்தலும் எங்கோ கேட்ட ஆந்தையின் அலறலும் அந்த இடத்தை இன்னும் பயங்கரமாக்கின. சரியாக 12 மணி. அவர்கள் அந்த மரத்தின் நிழலில் நின்றனர். சட்டென்று செல்வம் மாதவனின் கையை பிடித்து கொண்டான். மாதவா, அது என்ன சத்தம்? மரத்தின் மேலிருந்து ஏதோ ஒன்று கீழே விழுந்தது. சருகள் நசுங்கும் சத்தம் மெதுவாக அவர்களை நோக்கி நெருங்கி வந்தது. மாதவன் டார்ச் அடிக்க முயன்றான். ஆனால் அந்த நொடி டார்ச் லைட் ஒரு முறை மின்னிவிட்டு அணைந்து போனது. சுற்றிலும் நிசப்தம். ஆனால் அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு காற்று வீசியது. சரியாக நள்ளிரவு 12 மணி. அந்த பெரிய ஆலமரம் நில ஒளியில் ஒரு பிரம்மாண்டமான அரக்கன் தன் கைகளை விரித்து நிற்பது போல காட்சியளித்தது. மாதவன் தன் கையில் இருந்த டார்ச் லைட்டை தட்டி பார்த்தான். அது வேலை செய்யவில்லை. மாதவா, வேண்டாம்டா, திரும்பி போயிடலாம், மனசுக்கு ஏதோ சரியா படல என்று பாண்டி நடுங்கும் குரலில் கிசுகிசுத்தான். அப்போதுதான் அது நடந்தது. அந்த மரத்தின் அடர்த்தியான விழுதுகளுக்கு பின்னாலிருந்து ஒரு கரகரப்பான ஆழமான குரல் கேட்டது. யார் அங்கே? அந்த குரல் காற்றில் மிதந்து வந்து அவர்களின் காதுகளை துளைத்தது. அது ஒரு மனித குரலா அல்லது காற்றில் எழுந்த மாயமா என்று கணிக்க முடியவில்லை. செல்வம் அலறி அடித்துக்கொண்டு ஓட பார்த்தான். ஆனால் மாதவன் அவன் சட்டையை பிடித்து நிறுத்தினான். நில்லுங்கடா, யாரும் ஓடாதீங்க என்று உறுதியாக சொன்னான் மாதவன். அவனுக்கும் அடி வயிற்றில் பயம் இருந்தாலும் புத்தி அதை ஆராய சொன்னது. யாரோ நம்மள பயமுறுத்தணும்னே இங்க ஒளிஞ்சிருக்காங்க. நாம ஓடுனா அவங்களுக்குத்தான் வெற்றி. மாதவன் இருட்டை ஊடுருவி பார்த்தான். அந்த மரத்தின் பின்புறம் ஒரு நிழல் அசைவது தெரிந்தது. யார் அது? வெளியே வாங்க, பயமுறுத்துற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேணாம் என்று சத்தமாக பேசினான். மறுபடியும் அதே குரல். இம்முறை இன்னும் சத்தமாக, இன்னும் நெருக்கமாக கேட்டது. அந்த வழியே திரும்பி போய் விடுங்கள், இல்லையென்றால் நீங்கள் காண்பது உங்கள் கனவிலும் வராத ஒன்றாக இருக்கும். இந்த முறை பாண்டியின் கால்கள் நடுங்க தொடங்கின. அந்த பகுதியில் திடீரென மல்லிகைப்பூவின் வாசம் பலமாக வீசியது. ஊர் பெரியவர்கள் சொன்னது மாதவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த மரத்துக்கிட்டே பேய் வரும்போது மல்லிகை வாசம் வீசும். அடுத்த நொடி மரத்தின் ஒரு பெரிய விழுது பலமாக ஆடியது. ஏதோ ஒன்று மேலிருந்து குதிப்பது போல சத்தம் கேட்டது. மாதவா, அது மனுஷன் குரல் மாதிரி இல்லடா என்று செல்வம் கத்தினான். அப்போது அந்த மரத்தின் தடிமனான தண்டுக்கு பின்னால் இருந்து ஒரு வெண்மையான உருவம் மெல்ல நிழலைப் போல நகரத் தொடங்கியது. அதன் கண்கள் இருட்டில் ஒரு நெருப்பு பிழம்பை போல மின்னின. மாதவன் சவாலை எதிர்கொள்ள தயாராக நின்றான். அந்த பெரிய ஆலமரத்தின் தண்டுக்கு பின்னாலிருந்து மெல்ல ஒரு உருவம் வெளிப்பட்டது. முதலில் அது ஒரு புகை மூட்டம் போல தெரிந்தது. ஆனால் அடுத்த சில நொடிகளில் அது ஒரு முழுமையான உருவமாக மாறியது. அந்த உருவம் அணிந்திருந்த ஆடை பால் போன்ற தூய வெண்மை நிறத்தில் இருந்தது. அதன் முகம் அதுதான் பார்ப்பவர்களை நிலைகுலைய வைத்தது. சாதாரண மனித முகத்தைப் போல இல்லாமல்
ஒரு விதமான ஒளி படலம் படர்ந்தது போலவும், அதே சமயம் கண்கள் மட்டும் நிலவின் குளிர்ந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் நீல நிறத்திலும் மின்னின. அந்த உருவம் மெல்ல வாயை திறந்தது. அதன் குரல் காற்றில் கலந்த இசை போலவும், அதே சமயம் எச்சரிக்கும் மணியோசை போலவும் ஒலித்தது. "ஏன் இங்கே வந்தீர்கள்? உங்களுக்கு உயிர் பயம் இல்லையா?" அந்த குரலின் கம்பீரமும் அந்த உருவத்தின் தோற்றமும் செல்வத்தையும் பாண்டியையும் முற்றிலுமாக நிலைகுலைய செய்தன. "அம்மா, பேய்!" என்று அலறிய செல்வம் பின் விளைவுகளைப் பற்றி யோசிக்காமல் இருட்டில் ஓடத் தொடங்கினான். அவனைத் தொடர்ந்து பாண்டியும் தன் செருப்புகளை அங்கேயே விட்டுவிட்டு தலை தெறிக்க ஓடினான். ஆனால் மாதவன் அவன் கால்கள் தரையில் வேரூன்றி நின்றன. அவன் இதயம் பலமாக துடித்தது. ஆனால் அவனது பகுத்தறிவு அவனை ஓட விடவில்லை. "நீ நீ யார்? ஏன் இந்த மரத்தடியில் இருக்கிறாய்?" என்று நடுங்கும் குரலில் ஆனால் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டான் மாதவன். அந்த உருவம் ஒரு அடி முன்னே வந்தது. அது நடக்கவில்லை, காற்றில் மிதப்பது போல நகர்ந்தது. மாதவனுக்கு இப்போது ஒரு விஷயம் புரிந்தது. அந்த உருவத்திலிருந்து எந்த மல்லிகை வாசமும் வரவில்லை. மாறாக ஒரு பழமையான காகிதத்தின் மனம் வீசியது. "எல்லாரும் ஓடிவிட்டார்கள், நீ மட்டும் ஏன் நிற்கிறாய்? உனக்கு மரணத்தின் மீது ஆசையா, அல்லது அறிவின் மீது தாகமா?" என்று அந்த உருவம் மீண்டும் கேட்டது. அந்த உருவத்தின் கண்கள் இப்போது மாதவனின் கண்களை தீர்க்கமாக பார்த்தன. அந்த பார்வையில் ஒருவிதமான சோகமும் காலங்காலமாக தேக்கி வைக்கப்பட்ட தனிமையும் தெரிந்தது. அந்த உருவம் ஒரு பெண்ணின் உருவமா அல்லது தேவதையா என்று மாதவனால் பிரித்து பார்க்க முடியவில்லை. "உன்னை எல்லோரும் பேய் என்கிறார்கள், ஆனால் என் குரலில் பயத்தை விட ஒரு பெரிய வலியை கேட்கிறேன்" என்றான் மாதவன். மாதவனின் இந்த பதிலை கேட்ட அந்த உருவம் சட்டென்று நின்றது. அதன் முகத்தில் ஒரு சிறு அசைவு ஏற்பட்டது. காற்றில் வீசிய காற்றின் வேகம் குறைந்து அந்த இடமே ஒரு அமைதியான நிலைக்கு திரும்பியது. அந்த வெண்ணிற உருவம் மெல்ல மாதவனை நோக்கி நகர்ந்து வந்தது. தூரத்தில் ஓடிய நண்பர்களின் அலறல் சத்தம் இப்போது தேய்ந்து மறைந்திருந்தது. அந்த இடமே ஒரு விசித்திரமான அமைதிக்குள்ளானது. மாதவன் தன் கைகளை இறுக மூடிக்கொண்டு நின்றான். பயம் அவனை சூழ்ந்தாலும் அந்த உருவத்தின் கண்கள் அவனை ஏதோ ஒரு பிணைப்பில் கட்டி போட்டன. அருகில் வந்த அந்த உருவம் மனிதர்களை காயப்படுத்தும் ஒரு அரக்கனை போல தெரியவில்லை. மாறாக பல நூற்றாண்டுகளாக தீர்க்கப்படாத ஒரு பெரும் சோகத்தை சுமந்து நிற்கும் ஒரு ஆன்மாவாக தெரிந்தது. அந்த உருவம் மெல்ல பேசியது. "நீ விசித்திரமானவனாக இருக்கிறாய். உன் நண்பர்களைப் போல நீ ஏன் ஓடவில்லை?" மாதவன் தயக்கத்துடன் சொன்னான். "உன்னை பார்த்தால் எனக்கு பயமாக தெரியவில்லை. உன் கண்களில் ஏதோ ஒரு பெரிய வலியை பார்க்கிறேன். நீ யார்?" அந்த உருவம் மெல்லியதாக சிரித்தது. அந்த சிரிப்பில் ஒரு கசப்பு இருந்தது. "நான் யார் என்பது முக்கியமல்ல. மக்கள் என்னை என்னவாக பார்க்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நான் யாரையும் இதுவரை காயப்படுத்தியதில்லை. ஆனால் மனிதர்கள் தங்களுக்கு தெரியாத ஒன்றை கண்டாலே அதை தீய சக்தியாக பார்க்கிறார்கள். அவர்களின் கற்பனைகளும் பயமுமே என்னை ஒரு கொடூரமான பேயாக சித்தரிக்கின்றன. அந்த பயமே என்னை இந்த மரத்தை சுற்றியே வாழ வைத்து விட்டது." மாதவன் ஆச்சரியத்துடன் ஒரு அடி முன்னே வைத்தான். "அப்படியானால் காலம் காலமாக சொல்லப்படும் இந்த கதைகள் எல்லாம் பொய்தானா? நீ இங்கே ஏன் இருக்கிறாய்? நீ இங்கே தனியாகவா இருக்கிறாய்?" அந்த உருவத்தின் நீல நிற கண்கள் ஒரு கணம் மங்கின. "ஆமாம், காலத்தின் சுழற்சியில் நான் இங்கே தனித்து விடப்பட்டவள். தேடல்களும் தனிமையும் தான் என் உலகம். நீ காட்டிய இந்த துணிச்சலும் இரக்கமும் எனக்கு புதிதாக இருக்கிறது. ஆனால் விடியும் நேரம் நெருங்கிவிட்டது. மனிதர்கள் உலகத்திற்கு நான் ஒரு மர்மமாகவே இருப்பதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு." சொல்லி முடித்த அடுத்த நொடி அந்த உருவம் மெல்ல உருமாறத் தொடங்கியது. மாதவன் அதை பிடிக்க முயன்றான். ஆனால் அவன் கைகள் காற்றைத்தான் தீண்டின. அந்த வெண்ணிற உருவம் மெல்ல பனிப்புகை போல கலைந்து ஆலமரத்தின் விழுதுகளுக்குள் கரைந்து மறைந்தது. மாதவன் அந்த மரத்தடியில் அப்படியே சில நிமிடங்கள் நின்றான். காற்று இப்போது ஒரு தாலாட்டை போல மென்மையாக வீசியது. ஊர் மக்கள் பயந்து நடுங்கும் அந்த பேய் உண்மையில் ஒரு கைவிடப்பட்ட ஆன்மா என்பதை அவன் உணர்ந்தான். மறுநாள் காலை விடிந்தது. சூரியனின் ஒளி ஊர் முழுவதும் பரவி இருந்தாலும் மாதவனின் மனதில் அந்த இரவு கண்ட காட்சி நிழலாடிக்கொண்டே இருந்தது. ஊர் மந்தையில் மக்கள் கூடியிருந்தனர். மாதவனுடன் சென்ற செல்வம் மற்றும் பாண்டி தாங்கள் கண்ட பயங்கரமான பேயை பற்றி ஆளுக்கொரு கதையை அளந்து விட்டு கொண்டிருந்தனர். மாதவன் அங்கே சென்று நடந்த உண்மையை சொன்னான். "அங்கே இருப்பது பேய் அல்ல, அது ஒரு காயப்பட்ட ஆன்மா. நம் பயம்தான் அதை உருவகப்படுத்துகிறது" என்று அவன் சொல்ல சொல்ல ஊர் மக்கள் சிரிக்கத் தொடங்கினர்.
பேயை பார்த்த அதிர்ச்சியில் இவன் புத்தி தடுமாறிடுச்சு போல என்று முத்தையா பெரியவர் எள்ளி நகையாடினார். அவனது நண்பர்களே அவனை ஒரு விசித்திரமான விலங்கை போல பார்த்தனர். ஆனால் மாதவன் யாரிடமும் விவாதிக்கவில்லை, யாரிடமும் எதையும் நிரூபிக்கவும் முற்படவில்லை. அன்று மாலை சூரியன் மறையும் நேரம். அந்த பழைய ஆலமரம் மீண்டும் இருளுக்குள் நுழைய தயாராகி கொண்டிருந்தது. மாதவன் ஒரு அகல் விளக்கு, எண்ணெய் மற்றும் திரியுடன் அந்த மரத்தை நோக்கி நடந்தான். ஊரே அவனை வேடிக்கை பார்த்தது. பயத்தில் மக்கள் நடுங்கும் அந்த மரத்தடியில் எந்தவித சலனமும் இன்றி அமர்ந்து ஒரு தீபத்தை ஏற்றினான் மாதவன். அந்த சிறிய ஒளியில் ஆலமரத்தின் விழுதுகள் இப்போது பயங்கரமாக தெரியவில்லை, மாறாக ஒரு வீட்டின் கூரையைப் போல தெரிந்தன. அந்த தீபத்தின் ஒளியில் மரத்தின் விழுதுகளுக்கு இடையே அந்த வெண்ணிற உருவம் ஒரு கணம் மின்னி மறைந்தது போல அவனுக்கு தோன்றியது. அதன் முகத்தில் இப்போது அந்த பழைய வலி இல்லை, ஒரு சிறிய நிம்மதி தெரிந்தது. இனி நீ தனிமையில் இருக்க வேண்டாம், உனக்காக இந்த சிறு ஒளி இங்கே எரிந்து கொண்டே இருக்கும் என்று மெல்லிய குரலில் சொன்னான் மாதவன். காலங்கள் உருண்டோடின. மக்கள் அந்த இடத்தை பேய் மரம் என்று சொல்வதை நிறுத்தி விளக்கு மரம் என்று அழைக்கத் தொடங்கினர். மாதவன் ஏற்றி வைத்த அந்த தீபம் மக்களின் மனதில் இருந்த இருளையும் சேர்த்தே அகற்றியது. மரம் இப்போது பயத்தின் அடையாளமாக இல்லை, ஒரு தோழமையின் அடையாளமாக மாறியிருந்தது. அன்று முதல் அந்த மரம் தனிமையை உணரவில்லை. மாதவனும் தன் வாழ்வில் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டான்.